ஆதி உளுந்தங்கஞ்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வாங்க இப்படி உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கருப்பட்டி எடுத்திருக்கேன் உளுந்தங்கஞ்சிக்கு. பெரிய கருப்பட்டியில் ஹாஃப் கருப்பட்டி 6 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு 2-3 உடச்சி போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றி நம்ம பாத்திரத்தில் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கருப்பட்டி வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் மண் தூசி இருக்கும். அது சைட் பை சைடாக கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். டீ குடிக்கிற டம்ளரில் வந்துட்டு 3/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்காங்க. 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சுக்கோங்க. அது கூட ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதுங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு எந்த பாத்திரத்தில் கஞ்சி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மீதி இருக்க மாவையும் நம்ம அலசி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம கஞ்சிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதில் பாதி மட்டும் ஊற்றி நல்லா வந்து உளுந்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. தீண்டி வச்சிடாதீங்க, உளுந்து வந்து அடி பிடிச்சிக்கோங்க. உளுந்தங்கஞ்சி வந்து சீக்கிரம் வேக வேக திக்காயிருங்க. அதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு 6 பேர்த்துக்கு 3 சொம்பு அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை வச்சாதான் ஆற வந்து உளுந்து வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. கருப்பட்டியும் கரைஞ்சிருச்சு. அதை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். உளுந்தை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. உளுந்தோட வெந்து நல்லா அதோட வாசம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா நீங்கள் ஒரு 2-3க்கு வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். டெய்லியும் இந்த மாதிரி ஒரு கஞ்சி, ஒரு சுண்டல், ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், கஞ்சி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் பாருங்கள், இப்போவே நமக்கு வந்து கெட்டியான மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லோரும் குடிச்சாச்சுங்க. பாப்பாங்களும் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணதுனால ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.